ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما. وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث حديث محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலானுடைய நாட்களில் இரவு தொழுகையை நிறைவேற்றிவிட்டு அல்லாஹ்வுடைய ஆலயத்தில் அவருடைய மார்க்க விஷயத்தை அறிந்து கொள்வதற்காக நாமெல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். ரமலானுடைய சிறப்பு என்று சொன்னாலே அது திருமறை குர்ஆன் அருளப்பட்டதுதான் காரணம் என்று கடந்த நாட்களில் நாம் பார்த்து வந்திருக்கிறோம். ரமலான் இன்னைக்கு குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 17வது ரமலான் ஒரே நாள். அதாவது சில நபர்களுக்கு 17 நேற்றைய தினம் அல்லது இன்னைக்கு சில நபர்களுக்கு 17. எந்த அடிப்படையில் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் இது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நாள். இஸ்லாமிய வரலாற்றில் முதல் போர்க்களம் என்று சொல்லக்கூடிய பத்ர் போர்க்களம் நடைபெற்ற ஒரு நாள். ஆனால் இன்னைக்கு அதிகமான பள்ளிவாசல்கள்ல இந்த பத்ரீங்கள் உடைய தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது, என்று கொண்டாடப்படுகிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் பள்ளிவாசல்ல ஒரு விழா கோலம் போன்று அதிகமான சாப்பாடுகள் எல்லாம் உணவுகள் எல்லாம் தயாரிக்கப்பட்டு ஸ்பெஷலாக மௌலூதுகள், ஸ்பெஷலாக இன்னும் பல மார்க் இஸ்லாத்திய நபிகள் நாயகம் அவர்கள் காட்டி தராத பல திக்குகள் எல்லாம் போதப்படுகிறது, உணவு எல்லாம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் உண்மையாகவே இந்த பத்ர் போர்க்களத்தை பற்றி அது ஒரு மிக நீண்ட உரை ஆற்ற முடியும். அவ்வளவு விஷயங்கள் அதுக்குள்ளாடி இருக்கிறது. அந்த சஹாபாக்களுடைய அந்த நபிகளாருடைய அந்த நிலையை நாம் கொஞ்சம் இன்றைய நாள் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அவருடைய நிலை எப்படி இருந்தது? கடுமையான அந்த பாலைவனத்துல மிக குறைவான ஆயுதமே இல்லை என்று சொல்லலாம். அவர்கள் போருக்காகவே செல்லவில்லை. ஒரு வாகன கூட்டம், ஒரு பிரச்சா, அதாவது வணிக கூட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திற்காக போறாங்க. எதேச்சையாக திடீரென்று அந்த வணிக கூட்டத்திற்கு தெரிந்து வருகிறது, நம்மை தாக்குவதற்கு இவர்கள் வருகிறார்கள், இஸ்லாமியர்கள் வருகிறார்கள் என்று தெரிந்தவுடனே அது போர்க்களமாக மாறுகிறது. ரசூலுல்லாஹ்விடத்திலேயும் அந்த நபி தோழர்களிடத்திலேயும் ஆயுதங்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பெரிய அளவு ஒன்றுமே இல்லை. மிகவும் குறைவான ஆயுதங்களோடு ஈமானை மட்டும் பலமாக நம்பியவர்களாக அந்த போரை சந்திக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் மிக சுருக்கமாக கூறுகிறேன். அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய அந்த கூட்டம், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த கூட்டம் என்று எடுத்துக்கொண்டோம் என்றால் ஒரு 300 சில்லற நபி தோழர்கள் ரசூலுல்லாஹ்வோடு சேர்த்து, எதிர்ப்படை என்று எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் 1000க்கும் அதிகமானவர்கள், பலமான ஆயுதங்களால் நிரம்பியவர்கள், ஒழுவத்த ஒட்டகங்கள், குதிரைகளை நிரம்ப பெற்றவர்கள் போர்க்களத்துக்கு வர்றாங்க. அந்த நேரத்துல மரணம் என்பதை தவிர வேற எதுவுமே கிடையாது. எப்படி போறோம்னா மௌத்துதான். யோசிச்சு பாருங்க. நம்ம வலுவிழந்து நோன்பு நோற்றுக் கொண்டு இருக்கிறோம். நோன்புடைய காலகட்டம் வலுவிழந்து இருக்கிறோம். 3 பேர் நிக்கிறோம், அங்க 10 பேர் நிக்கிறான். அவங்க சாப்பாடு இருக்கு, ஆயுதம் இருக்கு, எல்லாமே இருக்குது. நம்ம ஜெயிப்பதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்குதா? அவன் பல நாட்களா பார்த்துட்டே இருக்கிறான். எப்படா இந்த இஸ்லாமியர்களை அழித்து விடலாம், நபிகளாரை கொண்டு விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல வசதியா அவனுக்கு ஒரு வாய்ப்பா கிடைக்கிறது. அப்போ போருக்கு போனால் மரணம் அப்படிங்கிற நிலையில போருக்கு சென்றார்கள். அந்த போர் நடைபெறுவதற்கு இந்த ஒரு பத்ர் போர்க்களத்திலேயே ஏராளமான படிப்பனைகள் நமக்கு இருக்கிறது. போர்க்களம் நடைபெறுவதற்கு முன்னால் ஒரு நாளுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விற்கு கையேந்தி அவ்வளவு பிரார்த்தனை செய்தார்கள். அப்ப நம்ம இதிலிருந்து பெறக்கூடிய செய்தி என்ன? ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும், ஒரு விஷயம் நடக்க வேண்டும். ஒரு தொழிலுக்கு போற எக்ஸாம் நடக்குது, இப்போ 10ஆம் கிளாஸ் 10ஆம் வகுப்புக்கு தேர்வு நடக்குது. என்ன பண்ணணும்? நம்மளால் அல்லாஹ்விடத்துல முடிந்த அளவுக்கு துஆ செய்யணும், முடிந்த அளவுக்கு படிக்கணும், திட்டம் தீட்ட வேண்டும். நபிகளார் அப்படிதான் இருந்தாங்க. ரசூலுல்லாஹ்
எதுக்கு அல்லாஹ் துவா செய்யும்? அல்லாஹ்க்கு தான் போர் செய்யும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பாதுகாப்பதற்கு தான் போருக்கு போறோம். அப்ப அல்லாஹ் நாடுதான் ஜெயிக்க வைக்கணும், இல்லாட்டி தோல்வி தரட்டும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் இருக்கல. அல்லாஹ் இடத்துல அளவுக்கு அதிகமாக அழுதழுது துவா செய்தார்கள். அது மட்டுமல்ல, போருக்கான அந்த திட்டத்தை தீட்டினார்கள். எப்படி எதிரிகளுடைய படை என்ன, எத்தனை பேரானா எதிர்கொண்டு அப்படி போகல. அல்லாஹ் நமக்கு உதவி செய்யணும் அப்படிலாம் இல்ல. அல்லாஹ் உதவி செய்வான் நம்பிக்கை இருந்தது. ஆனால் எதிரிகள் எத்தனை பேர்னா ஆராய்வதற்கு அதற்குரிய அந்த சோசனை, அந்த முயற்சியை கையெழுத்தார்கள். என்ன பண்றாங்க, அங்கு தன்னுடைய படையை அனுப்புறாங்க. ஒரு சிலர் அனுப்பி அங்க எத்தனை பேர் பார்த்துக்குவாங்க. அவர்கள் என்ன செய்யறாங்க, அந்த தண்ணீர் கொடுக்கக்கூடிய ஆளை பிடிச்சிட்டு வந்துடுறாங்க. அங்க எதிரிகள் எத்தனை தெரியல. நான் சுருக்கமாக சொல்றேன், பெரிய வரலாறாக போகும். அவர்கள் என்ன சாப்பிடுறாங்க, அவர்கள் 10 ஒட்டகத்தை சாப்பிடுறாங்க. தினமும் 10 ஒட்டகங்கள். அப்ப 10 ஒட்டகம்னா அரபுகள் அதிகமா சாப்பிடுவாங்க. ஒரு ஒட்டகத்துக்கு ஒரு 100 பேர் சாப்பிடுவாங்க. 10 ஒட்டகம்னா ஒரு 1000க்கும் அதிகமானவர்கள் இத்தனை பேர் கணக்கிடுறாங்க. அப்போ வலுவிழந்த நோன்புடைய நிலை, ஆயுதம் சரியாக இல்லை, ஆனாலும் திட்டப்படுறாங்க. எந்த ஒரு விஷயத்தை நாம் செய்தாலும் திட்டமிட்டு செயல்பட வேண்டும். இது ஒரு படிப்படை இருக்குது. ரசூலுல்லாஹ் துவா செய்றாங்க. எப்படி துவா செய்றாங்க? யா அல்லாஹ், இந்த சிறு படைக்கு நீ இன்னைக்கு வெற்றியை கொடுக்க வேண்டும் என்றால் உன்னை வணங்குவதற்கு இந்த பூமியில் யாருமே இருக்க மாட்டார்கள் யா அல்லாஹ் அப்படின்னு துவா செய்றாங்க. துவா செய்து போருக்கு போறாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த போருக்கு போவதற்கு முன்னாடியே பல விஷயங்களை அல்லாஹ் ரசூலுல்லாஹ்க்கு காட்டி கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, போருக்கு போவதற்கு முன்னாடி சொல்றாங்க, இந்த அபூஜஹல் இந்த இடத்துல ஷஹீதை கொல்லப்படுவார். உத்வா இந்த இடம், இப்படி ஒவ்வொரு மக்கத்து காஃபிர்களுடைய பெரும்பெரும் தலைகள் இங்குதான் கிடக்கும் என்பதை நபிகளார் சொல்லிவிட்டு போருக்கு போனாங்க. போர்க்களம் நடைபெறுகிறது. சஹாபாக்கள் சொல்வார்கள், போர் நடைபெறுகிறது, நாங்கள் ஒரு எதிரியை கொல்ல வேண்டும் என்று எங்களுடைய ஆயுதத்தை வாளை வீசுவோம். வாள் போய் சேர்வதற்கு முன்னாடி கடுமையான ஒரு சங்கிலியால் அடித்த சத்தத்தை கேட்போம். கிட்ட போய் பார்த்தா நாங்க ஆயுதத்தை பத்திரிகை செய்யாது, எங்க கையில தான் ஆயுதம் இருக்குது, வீசதான் செய்யறோம். அதுக்கிடையே அவன் சூழ்ந்து விழுந்துடலாம். உடைய மூக்கு சங்கிலிகளால் அடித்து காயப்படுத்தப்பட்டதை போட்டு அவன் படைய செத்து வடிந்து கிடப்பதை நாங்கள் பார்த்தோம். யாரு? மலக்குமார்களுடைய உதவி இருந்தது. மலக்குமார்களை அல்லாஹ் இறக்கி அல்லாஹ் அவர்களுக்கு உதவி செய்தார். அப்படி நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்று சொன்னால், இந்த பத்ர் போர்க்களத்தில் அந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ் அவ்வளவு சிறப்பை கொடுத்தார். பூமியில நீங்க என்ன வேணாலும் செய்துங்க, இப்படி என்ன தவறு வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற அளவுக்கு அவருடைய முந்தைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டது என்ற அளவுக்கு ஹதீஸ்கள் நம்மால் பார்க்க முடியும். இதுல பல செய்திகள் இருக்கிறது. நாம் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், அல்லாஹ் மீது அந்த தவக்கல், அந்த நம்பிக்கை, எந்த கஷ்டம் வந்தாலும் அல்லாஹ் கைவிட மாட்டான் அப்படின்னு அந்த சஹாபாக்கள் நம்பினார்கள். மிக பிரம்மாண்டமான இஸ்லாமிய வரலாற்றுல முதல் வெற்றியாக அந்த பத்ர் வெற்றியை அல்லாஹ் கொடுத்தான். அதற்கு பின்னாடிதான் இஸ்லாம் தாறுமாறாக வளர்ந்தது என்று நம்மால் பார்க்க முடியும். கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தை நோக்கி மக்கள் அணிந்திருந்தார்கள். அப்ப இல்ல தெரிய வேண்டிய விஷயம் என்னது? அல்லாஹ் மீது தவக்கல். முடியாது நம்ம நினைப்போம், அல்லாஹ் பிடிச்சு காட்டுவான். அல்லாஹ்வால முடியும். ஒரு சில உதாரணங்களை கூறி நிறைவு செய்கிறேன். இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்புல விழுந்தா கருகி செத்து போயிடும். இது எதார்த்தம். இப்ராஹிம் நபி நம்பினார்கள், அல்லாஹ்வுக்காக நெருப்புல விழுந்தாங்க. அல்லாஹ் நெருப்பை குளிர்ச்சியாக மாற்றினான். குல்னா யா நாரு கூனி பர்தம் வ ஸலாமுன் அலா இப்ராஹிம். நெருப்புக்கு நாம் சொன்னோம், குளிர்ச்சியாக நிம்மதியானதாக நெருப்பை நீ மாறு என்று சொன்னோம் இறைவன் சொல்கிறான். மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் முன்னாடி பார்த்த கடல், பின்னாடி ஃபிரௌனுடைய படை, பின்னாடி மாட்டிக்குவோம். பின்னாடி போனாலும் ஃபிரௌனை செத்துட்டோம், முன்னாடி போனாலும் கடல்ல ஓடி செத்து போயிடுவோம். மூசா நபி இடத்துல அந்த ஈமானிய உறுதி இருந்தது. அல்லாஹ் உதவி செய்வான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மால் கற்பனை கூட பண்ண முடியாத அந்த கடலை இரண்டாக பிளந்து வழிவிட்டான். அவன் இப்படி இப்ராஹிம் நபியுடைய வரலாறு, மூசா நபியுடைய வரலாறு, முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு எல்லாமே அல்லாஹ் மீது நாம் தவக்கல் வைத்தோம் என்று சொன்னால் எல்லாருமே நினைப்பாங்க, ஜக்கரியா நபியுடைய வரலாறு நம்ம படித்து பார்க்கிறோம். அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வார்கள், யா அல்லாஹ், என்ன அழகான துஆ, கண்களில் கண்ணீர் வரும், யா அல்லாஹ் என்னுடைய மனைவி மலடியாகிட்டார்,
எனக்கு வயதாகிவிட்டது, முடியெல்லாம் நரைச்சு போயிருச்சு, ஆனாலும் எனக்கு குழந்தை தாயா அல்லாஹ். எப்படி மனைவியால குழந்தை பத்தி எனக்கு முடியாது, நான் எல்லாம் வயோதிகன் ஆயிட்டேன், முடியெல்லாம் நரைச்சு போயிருச்சு, ஆனாலும் வலம் அக்கும் பிதுஆஇ ரப்பிக ஷக்கியா, யா அல்லாஹ் உன்னிடத்தில் நான் துஆ கேட்டது கொண்டு நான் நிராசை அடைந்ததாக ஆகல. சொன்னேன் எனக்கு முடியாதுதான், ஆனா நீ நாட முடிச்சிடும் அப்படிங்கிற கான்செப்ட். என்னால முடியாது, கடல் பிளக்காது, யதார்த்தமாக நீ நாடினால் பிளக்கும். நெருப்பு குளிர்ச்சி ஆகாது, நீ நாடினால் குளிர்ச்சி ஆகும். 3 நபர்களால் வலிமையான அந்த 300 நபர்களால் அந்த வலிமையான 1000 எதிரிகளை எதிர்கொள்ள முடியாது, நீ நாடினால் முடியும் என்ற ஒரு வரலாற்றை நம்முடைய உள்ளத்துல ஏராளமான குர்ஆன் வசனம் இருக்கிறது. அவனை எத்தக்கில்லா, யார் அல்லாஹ்வுக்கு அஞ்சுகிறார்களோ யஜஅல் லஹு மக்ரஜா, அல்லாஹ் அவர்களுக்கு இலகுவான வழியை ஏற்படுத்துகிறான். ஏராளமான வசனத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், வதவக்கல் அலல்லாஹ், அல்லாஹ் மீது தவக்கல் வையுங்கள், அல்லாஹ் மீது ஆதரவு வையுங்கள். அவர்களுக்கு அல்லாஹ்வே போதுமானவனாக இருக்கிறான். ஆகவே அல்லாஹ்வை முழுமையாக நம்பி, எல்லாரும் அல்லாஹ் நம்புறாங்க, எல்லாரும் நம்புவாங்க, அல்லாஹ் நம்புறேன் நான் நம்புறேன், அது அல்ல. அல்லாஹ்வை எது நடந்தாலும் அல்லாஹ்வால முடியும் என்ற அந்த உறுதியான நம்பிக்கையை பெற்று வாழ்ந்து இருவுலகிலும் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم.